பூவை பிரித்து புத்தகம் படிப்பேன். புல்வெளி கண்டால் முயல் போல் குதிப்பேன். வாழ்க்கையின் ஒரு பாதி நான் என்று வசிப்பேன். வாழ்க்கையின் மறுபாதி நான் என்று ரசிப்பேன். காற்றில் வரும் மேகம் போல நான் என்று மிதப்பேன். மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்திமில் கண்கள் மூடவும் இல்லை. உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மெத்திமில் கண்கள் மூடவும் இல்லை. உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா ஆன்சர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்வாரிலா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நார்மல் ரொட்டீனில் உங்கள் கூட பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி நார்மல் ரொட்டீனை வந்து கொடுத்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஏதாவது வந்து விசேஷ நாட்கள் வரும், ஏதாவது பூஜை நாட்கள், இந்த தை கிருத்திகை, அதுக்கப்புறம் இந்த பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி ரொட்டீனை தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நார்மல் ரொட்டீன் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கே இது புதுசாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது இல்லாமல் மழை எதனா அடிச்சு ஊற்ற போதா என்னன்னு தெரியல. அவ்வளோ வெயில் தான் வந்து காயுது. ஏன்னா இந்த வீடியோ சண்டே தான் எடுக்கிறது. சண்டேவே நைட்டு உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இது வந்து பெரிய விஷயம். ஏன்னா வீடியோ எடுத்து ஒரு வாரம் இல்லாமல் நாங்கள் வந்து வீடியோ வந்து போடவே மாட்டோம். இல்லை ஒரு 2-3 நாளுக்காச்சும் ஆகும் நாங்கள் வீடியோ போடுறது. இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் அன்னைக்கு எடுத்த வீடியோவே அன்றைக்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது. மழை எதனா வரப்போதா என்னன்னு தெரியல. இன்னைக்கு சண்டே என்ன காலையில மொட்டை மாடியில வந்து பண்றேன்னா, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் லீவு. ஏரி வேலை இல்ல இல்லையா? அதனால நேத்து சனிக்கிழமை வந்து கொஞ்சம் மொட்டை மாடிலாம் ரொம்ப மோசமா இருந்தது. ஏன்னா நாய்ங்க எல்லாமே தூங்குறது மொட்டை மாடியில தான். அது அந்த செடியில இருக்கிற மண்ணெல்லாம் காலி பண்ணிட்டு இந்த பேக்கெல்லாம் வந்து மண்ணெல்லாம் கொட்டி வைக்கிறோம் பார்த்தீங்களா? அது ஃபுல்லா மெத்த ஃபுல்லாவே படுத்து படுத்து ஆயிப்போச்சு. எப்போ மொட்டை மாடிக்கு வந்தாலுமே எனக்கு மொட்டை மாடிய பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருந்தது. அந்த கொட்டாலாம் எடுத்து கழியெல்லாம் வந்து பிரிச்சு வந்து போட்டாச்சு அடுப்பு பத்த வைக்கிறதுக்காக. சரி இன்னைக்கு வந்து கிளீன் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து கழுவி வந்து தள்ளிடலாம் அப்படின்றதுக்காக இது பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நாய் முடியெல்லாம் வந்து நிறைய இருக்கு. ஏதாவது வெயில் நாள் வந்து வருது இல்லையா? மேலே ஏதாவது பசங்க வந்து நைட் டைமில் வந்து வருவாங்க, போவாங்க, உட்காருவாங்க. அதனால சரி க்ளீன் பண்ணி இன்னைக்கு தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெயில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இதை நான் செஞ்சோன்னு நினச்சேன். ஏன்னா க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு 6:30 மணிக்கு வந்து 8:45 வரைக்கும் இதை பெருக்கி வந்து வாரி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இன்னைக்கு வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடியே இதை செய்யணும்னு நினச்சேன். அது என்னவோ தெரியல, வெயிலே வந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் கழுவுற மாரி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ஓஸு போட்டு கழுவி விட்டுடலாம், டேங்க்லேருந்து தண்ணிய போட்டு அப்படின்னு நெனச்சேன். அந்த பைப்ல என்னவோ தெரியல, தண்ணியே வந்து வரவே மாட்டேங்குது. சரி கையாலே தண்ணி புடிச்சு ஊத்தி கழுவிடலான்னு கழுவி விட்டுட்டேன். இவங்க படுக்கிறதுக்காகவே கொஞ்சம் மணல் வந்து வாராம விட்டு வச்சிருக்கேன். இதுல தான் வந்து படுத்துப்பாங்க. இவ வந்து கீழயே இறங்கி வரமாட்டா. சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வருவா இவ. இன்னும் ஒருத்தவன் இவன் கூடயே வந்து படுத்துட்டு இருப்பான். அவனும் வந்து கீழ இப்ப போயிருக்கான். இங்கெல்லாம் கழுவுறாங்கல்ல, அதனால அவர் வந்து கீழ போயிருக்காரு. இவ வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியே தான் இருப்பா. எவ்வளோ வெயில் அடிச்சாலும் எங்கேயாச்சும் ஒரு கேப் வந்து புடிச்சுக்கிட்டு இங்கேயே தான் படுத்துட்டு இருப்பா. மொட்டை மாடி வந்து இன்னும் கருப்பு கரைக்காதனால கொஞ்சம் தரை வந்து பார்த்தீங்கன்னா, சொர சொரன்னு தான் இருக்கும். எதுவும் மொட்டை மாடியில வந்து காயெல்லாம் வைக்க முடியாது. அதனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாம தரை வந்து போடாதனால ஒரு மாதிரியா தான் இருக்கும். எல்லாம் கழுவிட்ட பிறகு ஏதோ வந்து கொஞ்சமா தான் வந்து மணல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு அப்படியே மணல்லாம் கொஞ்சம் இருக்கு. இருந்தாலும் இதுவரைக்கும் போதும். ரொம்ப வெயில் ஆயிடுச்சு. தலைவலி வந்துற போது அப்படின்றதுக்காகவே வந்து போதுன்னு விட்டுட்டேன். நேத்தே வந்து இத பெருக்கி வாரு கொட்டுறப்பயே இந்த ஊசி போட்டா எப்படி வலிக்கும், அந்த மாரி வலிச்சிட்டு இருந்தது. கழுவாத வேணாம் விட்டுட்டு போன்னு சொன்னாரு. காலையில வந்து கழுவலாம் அப்படின்னு சொல்றப்பயே. இருந்தாலும் இந்த கையோட இந்த வேலையெல்லாம் முடிச்சா தான் எனக்கு ஏதோ திருப்தியா தெரியிற மாரி இருக்கும். அந்தந்த ஒரு நாள் வந்து ஏதோ வந்து அன்னைக்கு நாள் வந்து போச்சு அப்படின்னு இருக்க மாட்டேன். ஏதாவது ஒண்ணு செய்யணும் அன்னைக்கு. இன்னைக்கு நான் பாட்டுக்கு இப்படியே உட்காந்துருந்தா எப்படி? ஏதாவது இன்னைக்கு உருப்படியான காரியம் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ற மாரி யோசிப்பேன் நானு. இப்ப ஏதோ வெயில் நாள் வந்து கொஞ்சம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அதால செடி அந்த அளவுக்கு வந்து காயற மாரி தெரியல. செடியும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்ல. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா வச்சிருக்கேன். ரோஸ் செடில வந்து 2 ரோஸ் தான் இருக்கு. இந்த எல்லோவும், பிங்க்கும் ஒண்ணு இருக்கு. மத்தபடி இந்த கொய்யா செடிலாம் வந்து தானா வளஞ்சது. தானா வந்து தண்ணிலாம் ஊத்துறேன் இல்லையா? அதுலேருந்து மொளஞ்சு வந்தது. இந்த சங்குப்பூ, இந்த அடுக்கு மல்லி இருக்கு இல்லையா? அந்த குண்டு மல்லி, மல்லி இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சது தான். இப்போ வந்து பூ சீசன் வந்து எடுக்குது இல்லையா? நல்லா ஃபுல்லாவே வந்து அறுத்து விட்டுருந்தேன். இப்ப தான் வந்து ஃபுல்லாவே மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்து பூத்திருக்கு. நாளான்னைக்கு இது மாரி டெய்லியுமே வந்து பூக்க ஆரம்பிக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் சீசன் வந்த பிறகு.
கழுவிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழ வந்தாச்சு. இன்னைக்கு வந்து டிஃபன் செய்ற ஐடியாவே இல்ல. இன்னைக்கு நெறைய வேலைகள் இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப நாளா வந்து நெனச்சிட்டு இருந்த வேலைய இன்னைக்கு தான் முடிக்க போறேன். வாங்கிட்டு வந்துட்டேன் 1 வாரத்துக்கு முன்னாடி. ஆனா அத வறுத்து ரெடி பண்ணி அரைக்கிறதுக்கு டைம் இல்ல. இன்னைக்கு தான் அத வந்து செய்யலான்னு இருக்கேன். வெந்தயக்கீரை கொஞ்சோண்டு வெந்தயம் வந்து சாப்பிடலான்னு வந்து ஊற வச்சிருந்தேன். அது சாப்பிடாம அப்படியே இருந்தது. நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டுட்டா, அது கூட வெந்தயமும் சாப்பிட்டா ரொம்ப சளி பிடிச்சுக்குன்றதால அப்படியே வச்சிருந்தேன். அதனால வந்து சரி வெந்தயக்கீரை மாரி இந்த டப்பால வந்து போட்டு விடலான்னு போட்டிருந்தேன். அது நல்லா சூப்பராவே வந்துருச்சு. கீழ வந்த உடனே இங்க வந்து புதுசா வந்து இப்ப தான் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன்னு நெனைக்கிறேன். இங்க வந்து கத்திரி செடி, மிளகாய் செடிலாம் வந்து நட்டு வச்சிருக்கேன். கொஞ்ச நாள் வந்து ஒரு வாரம் வந்து ரெஸ்ட் எடுத்திருந்தேன் இல்லையா? அப்ப எனக்கு என்ன வேலைன்னா, வீடியோ எடுக்கிற வேலைலாம் இல்ல. இந்த மாரி பாத்தி கட்டுற வேலை, இந்த மாரி செடி வாங்கிட்டு வந்து நடுற வேலை, இந்த மாரி வேலை தான் வந்து செஞ்சுட்டுருந்தேன். இதுக்கு ஆச்சு ஒரு 1 வாரத்துக்கு மேல 2 வாரம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் நட்டு ஓரளவுக்கு பச்சைலாம் புடிச்சு நல்லா வந்துருச்சு. ஆனா போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நட்டதால செடி நல்லா தமதமன்னு வந்தது. நல்லா இருந்தது. இந்த டைம் செகண்ட் வாட்டின்றதால, அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி நடுறப்பயே அந்த சத்தெல்லாம் வந்து போயிருக்கும். இந்த டைம் வந்து எப்படி வரப்போதுன்னு தெரியல. அது இல்லாம முருங்க மரம் வேற அப்ப இல்லாம இருந்தது. நல்லா வெயில் அடிச்சது. காயுமே நெறையா புடிச்சிருந்தது. இந்த டைம் வந்து எப்படி பிடிக்க போதுன்னு தெரியல. ஓரளவுக்கு பரவால்ல. சரி முருங்க மரத்த ஒரு கிளையாச்சும் வெயில் படுற மாரி வெட்டி விடலான்னு பார்த்தாலும், எல்லாத்துலயும் பிஞ்சு விட்டுருக்கு. அதெல்லாம் வெட்டுறதுக்கு மனசு இல்ல. இப்பலாம் காலையில எந்திரிச்சோனே வாசல் தெளிச்சு கோலம் போடுறோனோ என்னவோ, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கத்திரி செடி, பச்சை மிளகாய் செடி இதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு என்னவோ, இத பார்த்துட்டு போய் அடுத்தது மேல போய் பார்த்தா தான் அன்னைக்கு பொழுதேன்னும் எனக்கு ஃபுல்லா வந்து போன மாரி தெரியும். வாசல்லாம் பெருக்குறேன் என்னவோ, ஃபர்ஸ்ட்டு வந்து செடிக்கு வந்து கத்திரி செடி, பச்சை மிளகாய் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுடுவேன். அந்த மாரி தான் இன்னைக்கு கொஞ்சம் டேங்க்ல தண்ணி இல்ல. மோட்டர் போடணும் அப்படின்றதுக்காக தான் லேட் ஆச்சு. இல்லன்னா காலையில எந்திரிச்ச உடனே வந்து தண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த வேலையும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தா, நெல்லிக்காய் வந்து ஜூஸ் போடலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அது இன்னைக்கு எடுத்து பார்க்குறேன், டெய்லி ஒரு நெல்லிக்காய் தான். அதுக்கு மேல நெல்லிக்காய் போட்டா சளி புடிச்சுக்குது. அந்த மாரி போட்டு, போட்டு மீதி இருக்கிற நெல்லிக்காய் ஒரு மாரி காயிற மாரி ஆயிப்போச்சு. அத சீவி வந்து இன்னைக்கு வெயில்ல காய போட்டுடலாம் அப்படின்றதுக்காக சீவ ஆரம்பிச்சுட்டேன். அஜி எப்பவுமே டீ குடிச்சா ஏதோ வந்து வீடியோல வந்து காமிச்சுட்டு போறான்னா, டீயா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும், இது வந்து நான் போட்டு குடுத்தேன்னா, ப்ரூ காஃபி தூள் இருக்கு இல்லையா? அத மேல போட்டு குடிச்சா தான் அவனுக்கு ஏதோ குடிச்ச மாரி இருக்கான். அதனால வந்து அத தான் போட்டுட்டு வீடியோல வந்து நான் இப்படி குடிச்சு பாருங்க, நல்லாருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறான். அவங்களுக்கெல்லாம் டீ போட்டு குடிச்சுட்டு, நான் வந்து டீ குடிக்கிறதே ஓரளவுக்கு விட்டுட்டேன்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில டைம் வந்து எங்கேயாச்சும் வெளியில போணும்னா, ரொம்ப முடியாத டைம்ல வந்து டீ குடிச்சிர்றது. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூ வந்து நிழல்லே காய வச்சு வச்சிருந்தேன் இல்லையா? அததான் வந்து ஆவாரம் பூ டீ மாரி வந்து போட்டு குடிக்கலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஆவாரம் பூ டீ வந்து எப்படி செய்யறதுன்னா, ஆவாரம் பூ வந்து இப்ப கவர்லயே வந்து நெறையா வந்து கிடைக்குது. அந்த மாரி வாங்கி நிழல்ல வந்து எங்கேயாச்சும் ஒரு 1 வாரத்துக்கு நீங்க அப்படியே வச்சுட்டீங்கன்னா, நல்லா காஞ்சிரும். வெயில்ல காய வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அதோட பெனிஃபிட்டே நம்மளுக்கு கிடைக்காது. அதனால நான் வந்து எப்பவுமே வந்து பூஜை ரூம்ல இந்த பீரோவுக்கு மேல வந்து வச்சுருவேன். அது எனக்கே மறந்துரும். அதுக்கப்புறம் தான் ஆவாரம் பூ அங்க வச்சேன்ற ஞாபகமே வரும். அந்த மாரி இருக்கிறத ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 பூ அந்த மாரி எடுத்து போட்டு, அது கூட ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இருந்தா சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே சேர்க்க மாட்டேன். அப்படியே வந்து குடிப்பேன். இன்னைக்கு தான் கொஞ்சமா தேன் இருந்ததுன்றதுனால கொஞ்சமா வந்து சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கூட இல்ல. 1/2 ஸ்பூன் தான். எனக்கு என்னவோ இப்பலாம் வந்து இந்த ஒயிட் சுகரே வந்து சேர்க்கக்கூடாது அதிகமா. ஏன்னா வந்து நெறைய வீடியோஸ்ல வந்து இந்த ஒயிட் சுகர்ல வந்து வியாதியே அதில தான் வருது அப்படின்ற மாரி சொல்றாங்க இல்லையா? அதாலேயே வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து சுகர்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். நானுமே வந்து இனிப்பு ஏற்கனவே எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் வந்து கம்மி பண்ணிட்டேன். இன்னைக்கு தேன் தான் கொஞ்சமா ஊத்தி தான் வந்து குடிச்சிருந்தேன். தோற்பு தானே ஒண்ணும் குடிக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்ற மாரி. ஆவாரம் பூ டீ குடிச்சுக்கிட்டே எனக்கு இந்த செடி மேல தான் கண்ணு போச்சு. ஏன்னா, அந்த விளக்கு பூஜைக்காக நான் ஒரு பொறையாத்தம்மன் கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் இல்லையா? அங்கருந்து இது புடுங்கிட்டு வந்திருந்தேன். சும்மா 2 தழை அப்படின்ற மாரி தான் புடுங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் வந்து இறந்து போச்சு. அதுக்கப்புறம் எடுத்த தழை இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அங்க கூட்டு போய் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து கார்டன்ல போய் வாங்க போனா, நர்சரில வந்து வாங்க போனா, அந்த செடியோட ரேட்டு 150, 200, 300 அப்படிதான் வந்து சொல்றாங்க. இன்டோர் பிளான்ட். அங்க நெறைய வந்து மொளஞ்சு கிடந்தது. அங்க தான் போய் புடுங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அது இன்னும் கடகடன்னு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இலை வந்து வந்திருந்தது. அததான் இன்னைக்கு பார்த்துருந்தேன். நல்லா பரவாயில்லையே! ஒரு ஒரு இதுக்கும் டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 இலை வந்துகிட்டே இருக்கு. நல்லா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நல்லா பெருசாயிடும் போல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, பூத்தே முடிஞ்சிருச்சு. அது இன்னைக்கு இதையோட வந்து லாஸ்ட்டு அப்படின்ற மாரி காமிச்சிருந்த நாள்லருந்து கட் பண்ணி போட்டுடலான்னு இருக்கேன். ஏன்னா, பூவே வந்து பூத்து முடிஞ்சு போச்சு. இந்த 100 நாள் வேலைக்கு போறேன்னு சொன்ன பிறகு நெறைய பேர் கமெண்ட்ல வந்து, "என்ன வேலை அங்க செய்வீங்க?" அப்படின்ட்டு கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க. ஏரி வேலையில என்ன வேலை செய்ய விடுவாங்க? மண் அள்ளுற வேலை தான் வந்து செய்யணும். நல்லா வெயில் அடிக்குதா, அதான் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் நாளுக்கு முன்னாடி இருந்து கிடைச்சிருந்தா கொஞ்சம் இதா இருந்திருக்கும். இன்னும் ஒரு 2, 3 நாளைக்கு வந்து இல்ல ஒரு வாரத்துக்கு நான் போனாலே என்ன வந்து
வந்து நானே வந்து கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. அப்படி இருக்கு. ஏன்னா, இப்போ ஒரு 4 நாள் தான் போயிருப்பேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, என் மூஞ்சி நல்லா கருங்கருன்னு ஆயிப்போச்சு. பார்க்குறவங்கலாம் எதிர் வீட்டு ஆண்டிலாம், "என்ன பிரியா இப்படி கருத்து போயிட்ட 4ஏ நாளுக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த மாரி வெயில் அடிக்குது. மண்ணள்ளி தான் கொட்டுற வேலை இருக்கும். மாத்தி மாத்தி மண்ணள்ளி கொட்டுறது, கொஞ்சம் மம்ட்டியால வெட்டுறது, குத்துறது இந்த மாரி வந்து வேலைகள் தான் இருக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில ஒரு ஆள்லாம் சம்பாரிச்சா வந்து எல்லா விலைவாசியும் வந்து சமாளிக்கவே முடியாது. 2 பேர் சம்பாரிச்சா தான் அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து போகும் அப்படின்ற மாரி நான் எப்பயுமே வந்து சொல்லுவேன் அடிக்கடி. நான் வந்து ஏதாவது வேலைக்கு போகட்டா அப்படின்ட்டு. இவர் வந்து அதெல்லாம் வந்து போகவே கூடாது. நான் இல்ல அப்படின்றப்ப தான் நீ வேலைக்கே போ. நான் இருக்கிற வரைக்கும் நான் உன்ன வேலைக்கே அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாரு. ஆனா எப்படி அந்த 100 நாள் வேலைக்கு மட்டும் அனுப்புறாருன்னு தெரியல. அவருகிட்ட தான் கேட்கணும். இன்னைக்கு முக்கியமான வேலைக்கே வந்தாச்சு. இந்த சத்து மாவு அரைக்கிறது ரொம்ப நாளா வந்து நெனச்சுக்கிட்டே இருந்தேன். நானும் வந்து லிஸ்ட்டெல்லாம் போடுவேன். வாங்கிட்டு வர்றதுக்கு இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் எங்க நம்ம வறுத்து அரைக்கிறது அப்படின்ற மாரி விட்டுடுவேன். இன்னைக்கு தான் போயிட்டு போன வாரம் மிளகாய் செலவுலாம் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா? மிளகாய் செலவு வாங்குறேன்னு தான் நான் போனேன். போயிட்டு இத போய் பார்த்துட்டு லிஸ்ட் எடுத்துக்கிட்டே போனேன். அப்படியே போயிட்டு இதையும் வந்து பொறுக்கி போட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட நானும் எடுத்துக்கிட்டே போறேன். எடுக்க அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தது. சரி 27 பொருள் வந்து லாஸ்ட்டா வந்து எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு. நானும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ல எழுதி எல்லாமே வச்சிருக்கேன். இதெல்லாம் இத்தன பொருள் வாங்கியிருக்கோமா அப்படின்ட்டு. இந்த பார்லி அரிசி, குதிரைவாலி, சாமை, அதுக்கப்புறம் ராகி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 27 பொருள் இருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த 1/4 கிலோ போடுறப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்றப்ப ரொம்ப அதிகமா போயிடும். அதனால வந்து இந்த 1/4 கிலோ வந்து சேர்க்க போறதில்ல. எல்லாத்துலயும் வந்து ஒரு 100, 150 கிராம் அப்படிதான் வந்து சேர்க்க போறேன். ஏன்னா அளவுலாம் நான் போடல. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிப்பாட்டிட்டு மீதியெல்லாம் வந்து வறுக்க போறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை தான் முக்கியமான வேலை. இத முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படின்ற மாரி சமையல் கூட செய்யல. இத ஃபர்ஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கம்பு வந்து பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு ஏற்கனவே அம்மா குடுத்து அனுப்பியிருந்தாங்க. அது வந்து இந்த குத்துவாங்க இல்லையா? தோல் எடுக்காம குடுத்து அனுப்புவாங்க இல்லையா? அந்த மாரி குடுத்து அனுப்பிட்டாங்க. அத மறுபடியும் நான் அம்மாகிட்டயே வந்து குடுத்து அனுப்பிட்டேன். இப்ப போய் 1 கிலோ வந்து ரூ. 60க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். கம்பு வந்து அம்மா குடுத்து அனுப்பியிருந்தாங்க. இது நான் வந்து என்ன நெனச்சேன்னா, எல்லாமே 100, 100 போட்டுட்டு 100, 100 போட்டுட்டு இந்த கேழ்வரகும், கம்பும் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ அப்படின்ற மாரி சேர்த்துக்கலாம்னு நெனச்சேன். ஆனா வந்து இல்ல எந்த அளவுக்கு நம்ம சேர்க்கிறோமோ, அதே அளவு தான் அதையும் சேர்க்கணுன்ற மாரி எனக்கு தோணுச்சு. அதனால சரி பார்த்தீங்கன்னா, அதே மாரி சேர்த்துக்கலான்றதுக்காக அதே மாரி சேர்க்க ஆரம்பிச்சுட்டேன். எல்லாமே அத வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்ல இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பு, உளுந்து இதெல்லாம் வந்து வீட்ல இருந்தது வந்து போட்டுக்கிட்டேன். நான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் நின்னு வந்து கேஸ் அடுப்புலாம் வறுத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அதனால வெளியில அடுப்ப நல்லா பத்த வச்சுட்டு, அங்கேயே உட்காந்து வறுக்க ஆரம்பிச்சுட்டேன். பானலும் என்னோட ஃபேஸும் ஒரே கலர் மாரி தான் இருக்கு. நான் வீடியோல பார்க்குறப்ப தான் எனக்கே தெரியுது. இந்த மாரி வறுத்து அரைக்கிறப்ப தான் வந்து மாவு வச்சு நம்ம ரொம்ப நாளுக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். அதனால வந்து ரொம்ப ரொம்ப தீய வைக்கவும் கூடாது. ரொம்ப வந்து வறுக்காமலும் எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு வறுபடணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்தா போதும். இந்த முந்திரி, பாதாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 50 கிராம் தான் வந்து போட்டுக்கிட்டேன். இன்னும் நெறையா வந்து இந்த பூசணி விதை இந்த மாரி விதைலாம் போடலாம். இருந்தாலுமே நம்ம இஷ்டம் தான் அந்த மாரி போடுறது. நான் வந்து வெள்ளரி விதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பூசணி விதை எடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பாக்கெட்டா இருந்தது. சரி வேணாம் அப்படின்றதுக்காக அத மட்டும் விட்டுட்டேன். எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. கூடவே வாசனைக்கு சுக்கும் வந்து ஏலக்காவும் அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. எப்பவுமே இந்த மாரி பொருட்கள செய்றப்ப அது சீக்கிரம் செரிமானம் ஆகுறதுக்கு சுக்கும் வந்து சேர்த்துக்கணும் இல்லையா? இதுல கேழ்வரகு மட்டும் நான் வந்து ஒரு 200 கிராம் போல சேர்த்துக்கிட்டேன். அதில தான் இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இருந்தாலும் அத வந்து நெறைய சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன். வறுத்து எடுத்துட்டு உடனே ஒரு துணிய வந்து போட்டு நல்லா வந்து ஆற வச்சுட்டேன் ஃபேன் காத்துல. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷின்ல அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இது வந்து இவ்ளோ பொருள் தான் போட்டு சத்து மாவு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 பொருள் இந்த மாரி முக்கியமான பொருட்கள் போட்டு கூட அரைக்கலாம். இருந்தாலும் நான் வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக சேர்த்துருந்தேன். ஏன்னா வந்து நான் டீ, காஃபிலாம் வந்து விட்டுட்டேன். வீட்ல இருக்கிறவங்களையும் நான் வந்து டீ, காஃபி குடிக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாரி இதுல வந்து சத்து மாவு இந்த மாரி வந்து செஞ்சு குடுக்கலான்றதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆற வச்சு அத எடுத்து வச்சுட்டு, மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அத வந்து குழம்பு வச்சுட்டு, சாதம் வந்து வெந்துட்டுருக்குது. ஃபர்ஸ்ட் டைமா வந்து இது நான் ஈரல் தானே, ஆட்டு ஈரல் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அத தான் வந்து அந்த பெரட்டல் மாரி செய்யலாம் அப்படின்றதுக்காக செஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் விழுப்புரம் வந்து ரொம்ப நாளா வந்து கூட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் வந்து கையில கிடைச்சாரு கூட்டு போறதுக்கு. அதான் அங்க போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட அந்த அரிக்காப்பாம் பிளான்ட் இருக்கு இல்லையா? அது வாங்கிட்டு வந்து எத்தன மாசம் இருக்கும்?
நானும் அதுக்கான ஜாடி வந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டே இருந்தேன். இங்க ஒரு ரூ. 10 கடை இருக்கு. அங்கேயும் போய் கேட்டு பார்த்துட்டேன். அவ்வளோ பெருசு இல்லன்ட்டாங்க. ஏன்னா அந்த பிளான்ட் வைக்கிறதுக்கு சின்ன பாட்லாம் வைக்க முடியாது. கொஞ்சம் பெருசா தானே வைக்கணும். அதுக்காக நானும் எவ்வளோ நாளா வந்து காசு சேர்த்து வைப்பேன். செலவாயிடும். போய் வாங்கிட்டு வரவே முடியாது. ஒரு பெரிய ஜாடியா வாங்குறப்போ ஒரு ரூ. 200 இருக்கும் அப்படின்ற மாரி நானும் யோசிப்பேன். அதுக்கான நாள் இன்னைக்கு தான் வந்த மாரி இருந்தது. அப்படியே ஜாடி மட்டும் வாங்கிட்டு வந்தேன்னா, கண்டிப்பா என் கை வந்து சும்மாவே இருக்காது. அங்க இருக்கிற செடி எல்லாத்தையும் போய் நோண்டி நோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். குட்டியா வந்து பதியம் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த இன்டோர் பிளான்ட். ஸோ ரூ. 30 ரூ. 20 அப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மாரி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனா அங்க போய் கேட்ட பிறகு ரூ. 50ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சரி வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். "ஜாடி வாங்கிட்டேல்ல, வா போலாம் போலான்னு" சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்தா கண்டிப்பா வந்து ஏதாவது ரோஸ் செடியாச்சும் வாங்காம விடமாட்டேன் அப்படின்ற மாரி எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எதுவும் கலெக்ஷன் இல்லன்னு தான் நெனைக்கிறேன். நான் வந்து இந்த காஷ்மீர் ரோஸ் ஏற்கனவே வந்து வாங்கி வச்சிருந்தேன். அவ்ளோ பூ பூத்திருந்தது. மறுபடியும் அந்த மாரி வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா தான் இருந்தது. ஒரு தண்டாச்சும் வந்து நல்லா பெருசா இருந்தா தான் நல்லாருக்கும். அந்த மாரி எனக்கு கிடைக்கல. சரி அப்படின்ற மாரி உள்ள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக உள்ள போயிட்டோம். ஏன்னா வந்து நல்ல நல்ல கலரு இந்த மாரி செடிலாம் வந்து உள்ள போய் பார்க்குறப்ப, தேடி பார்க்குறப்ப தான் கிடைக்கும். அதனால உள்ள போய் நான் வந்து செடிய பார்த்துட்டு இருந்தேன். இவங்க என்ன பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, பக்கத்திலேயே அப்படியே ஒரு கம்பி வேலி தான் இருக்கு. பக்கத்திலேயே மண்டபம். நல்லா பட்டர் நான் மாரி வந்து போட்டிருந்தாங்க. வாசனை கும்முன்னு வந்து இழுக்குது. அத தான் வந்து உருட்டி உருட்டி போடுறாங்க. இவங்க வந்து அத பார்த்துட்டு இருக்காங்க. "சூப்பரா இருக்கு வாசனை. நல்லா சூப்பரா இருக்கும் போல இருக்கு பட்டர் நான்" அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்தாங்க. நான் ஏதாவது வந்து நாட்டு ரோஸ்லயே வந்து நல்லா பெரிய கன்னா வந்து கிடைக்கும். பார்த்து வாங்கிட்டு போய் வச்சிடலாம். ஏன்னா, அந்த பன்னீர் ரோஸ்லாம் வந்து இறந்து போனது எனக்கு சுத்தமா வந்து இப்ப கூட நினைச்சேன். அவ்ளோ அழகா பூத்திருந்ததுல்ல, எல்லாம் வந்து போயிடுச்சு அப்படின்ற மாரி யோசிப்பேன். அந்த மாரி ஏதாவது வந்து கிடைக்குமா அப்படின்ற மாரி வந்து பார்த்துருந்தேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எதுவும் கலெக்ஷன் இல்ல. இது பின்னாடி சைடு ரம்யா கார்டன்ல. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உள்ள நான் போன டைம் இந்த அரிக்காப்பம்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேன் இல்லையா? அது வந்து அங்க தான் மெயினு. அங்கருந்து மெயின் ரோட்ல வந்து இந்த செடிலாம் இங்க வச்சிருப்பாங்க. இங்க வாங்குறதுனாலும் வாங்கலாம். அங்க தான் வந்து எல்லா பேக்கிங்லாம் அங்க தான் நடக்கும். அங்க போய் வாங்கிட்டு வரனாலும் வாங்கிட்டு வரலாம். நான் இங்க வந்து ஜாடி வாங்குறதுக்காக தான் இங்க வந்திருந்தேன். வாங்குறோமோ இல்லையோ, இதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, மனசு ஏதோ ரிலாக்ஸா இருக்கிற மாரியே தோணும் இல்லையா? அதுக்காகவே வந்து சுத்தி பார்க்குறது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்ம கமலம் நான் இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இங்க வந்து பூத்திருந்தது. அதுவுமே அவர் தான் சொன்னாரு. எனக்கு இதுதானா அப்படின்ற மாரி எனக்குமே வந்து தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா வந்து சொல்லுங்க. நம்ம சின்ன வயசுல அந்த ஒரு கள்ளிச்செடியில வந்து பெரிய பெரிய பூ வெள்ள கலர்ல பூத்திருக்கும். அந்த பூ மாரி அது வந்து நேரா வந்து பூத்திருக்கும். இது வந்து கீழ தொங்கிட்டு இருக்க மாரி இருந்தது. இதுதான் பிரம்ம கமலம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம கண்ணெல்லாம் வந்து எந்தெந்த ரோஸ் செடிலாம் இன்னும் விட்டுருந்தா நான் வந்து நெறைய ரோஸ் செடி வாரிட்டு வந்திருப்பேன். அவர் திட்டுவாரு அப்படின்றதுக்காக. அதுவும் இல்லாம வந்து ரேட் வந்து முன்னலாம் 30, 40 அப்படின்ற மாரி இருந்தது. இப்போ ஒரு செடி வந்து ரூ. 80 ஆக்கிட்டாங்க போல இருக்கு. ரூ. 50க்குலாம் எந்த செடியும் இல்ல போல இருக்கு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கலர் ரோஸ் வந்து எடுத்திருந்தேன். ஏற்கனவே இந்த ரோஸ் நான் வச்சிருந்தேன். அது பாட்டுக்கு அடுக்கடுக்கா போய் பூத்துக்கிட்டே இருக்கும். நல்லா வந்து நம்ம இதுக்கு மெயின்டெனன்ஸே நெறையா வந்து தேவைப்படாது. அது எப்படி இறந்ததுன்னே எனக்கு தெரியல. ஆனா மறந்து போச்சு. அந்த செடி மட்டும் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். நல்லா இருக்கிறதே கொஞ்சம் பெரிய செடியா பார்த்து எடுத்துக்கிட்டேன். அது மாரி காஷ்மீர் ரோஸும் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அதுவுமே வந்து தேடிட்டு இருந்தேன். அங்க இருந்ததே கொஞ்சம் ஒரு 10 செடி மாரி தான் இருந்தது. அதால சின்ன செடி மாரி தான் இருந்தது. இந்த டைம் வந்து ஜாடிலாம் வைக்காம கொஞ்சம் கீழ தரையில வந்து வச்சு பார்க்கலாம். ஏன்னா, அந்த முருங்க மரம்லாம் இருக்கு இல்லையா? அங்க தான் வைக்கலான்ற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். என்ன ஆனாலும் ஆனா போகுது. கீழ தான் வைக்கிறோம் இந்த டைம் வந்து அப்படின்ற மாரி. செடியில 2, 3 செடி எடுத்த உடனே வாயெல்லாம் பல்லா இருக்குது பாருங்களா! இன்னும் வந்து குட்டி குட்டியா அந்த பட்டன் ரோஸ் மாரி இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து அவ்ளோ அழகா இருந்தது. ஆரஞ்சு கலர்ல ஒரு மாரி டார்க் பிங்க் இந்த மாரிலாம் இருந்தது. அது எவ்வளோன்னு தெரியல. ரேட் வந்து நான் கேட்கல. இருந்தாலும் அது ஏற்கனவே ஒரு வாட்டி எடுத்துன்னு வந்து வச்சிருந்தேன். அது வந்து வரல சரியா. அதனால அது வாங்குறதுக்கு இஷ்டம் இல்ல. அது வைக்கிற இதில வச்சா கண்டிப்பா நல்லா வரும். இருந்தாலும் அந்த ரோஸ் செடி மேல இருக்கிற மோகம் வந்து நம்மளுக்கு போகவே மாட்டேங்குது. செடியெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கேட்ட விட்டு வெளிய வரப்போறேன். ஒருத்தவங்க பாம்பு வராம இருக்கிறதுக்கு ஒரு செடி வந்து எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அக்கா உண்மையிலேயே இந்த செடி பாம்பு வச்சா வராதா பாம்பு? டெய்லியுமே எங்க வீட்ல பாம்பு வருது. டெய்லியும் சொல்ல முடியாது. வாரத்துல 3 வாட்டியாச்சும் பாம்பு வந்து எங்க போர்ட்டிகோல வந்து படுத்துக்குதுக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். நேத்து கூட வந்து படுத்துக்கிச்சு. உன்கிட்ட நான் சொல்லல. இப்ப தான் நான் சொல்றேன். அழகா வந்து இறங்கி சந்துல போயிட்டு கீழ இறங்கிடுச்சு. அதனால அந்த அக்காகிட்ட சொன்னேன். அந்த அக்கா காசே வாங்காம இந்தாம்மா எடுத்துட்டு போய் வை. முள்ளங்குட்டிலாம் இருக்கு. இந்த செடிய நீ வையி பாம்பே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லோ கலர்ல மாரி பூத்திருக்கு இல்லையா?
நாக என்னமோ நாகதளி செடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செடி வச்சா உண்மையிலேயே பாம்பு வருமா? வராதா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அப்படியே ஜாடியில வச்சு பாம்பு வந்தா எங்க ஏறுமோ, வர வழி எதுவோ அங்க தான் வந்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வராதுன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம் அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த அரிக்காப்பாம்பு செடி எடுத்து அந்த ஜாடியில வச்சிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். இந்த எது எது வாங்கிட்டு வந்தேன்னா, இந்த வெள்ள கலர் ரோஸு, காஷ்மீர் ரோஸ் வந்து கொஞ்சம் சின்ன செடி மாரி தான் இருந்தது. ரொம்ப பெருசா வந்து கிடைக்கல. நானும் வந்து கொஞ்சம் தண்டு வந்து பெருசா இருக்கும். அந்த மாரி வந்து வாங்கி வச்சா கொஞ்சம் டக்குன்னு வந்து பிடிச்சுக்கும் அப்படின்ற மாரி தேடி இருந்தேன். அது அந்த அளவுக்கு வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் கோகோ பீட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்தேன். ரூ. 200 தான் அந்த கட்டி. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 310 அதனால வந்து பாக்கெட் வந்து ரூ. 50 சொல்லிட்டு 2 பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த நாகதளி செடி வந்து ஃப்ரீயாவே குடுத்தாங்க. ரொம்ப நன்றிக்கா அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். ஏதாவது வேண்டுதல் எதனா இருக்க போது, அத செய்யுமா அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. கற்பூரம் காட்டு அப்படின்னாங்க. நானும் எத்தன வாட்டி தாங்க கற்பூரம் காமிக்கிறது அப்படின்ற மாரி. சரி எடுத்துட்டு போம்மா ஃப்ரீயாவேன்னத. ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்ற மாரி எடுத்துட்டு வந்துட்டேன். சரி நைட்டே கொசு அவ்ளோ கடி கடிக்குது. எங்க ஊர் எங்க எங்க சைட்ல வந்து கொசு அவ்ளோ கொசு கடிக்குது. இந்த ஈவினிங் ஆனா. இருந்தாலும் நைட்டே வந்து எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சிருந்தேன். இந்த செடி கூட பார்த்தீங்கன்னா, நான் அந்த அப்படியே வந்து அந்த இதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோகோ பிட் தான் போட்டு வைக்கணுமே, இன்டோர் பிளான்ட்டுக்கு. அதுவுமே கவர் கூட பிரிக்கவே இல்ல. அப்படியே இருந்தது. அதையுமே வந்து போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் சத்து மாவு அரைக்கிறதுக்காக போயிருந்தேன். எப்பவுமே வந்து இவரு வந்து கடையில வந்து வச்சுட்டு போவாரு. அவங்க அரைச்சு வைப்பாங்க. அப்படியே எடுத்துட்டு வந்துருவாரு. இந்த டைம் நான் தான் போய் அரைச்சுட்டு வருவேன் அப்படின்ற மாரி கூட போயிருந்தேன். ஏன்னா வந்து இவரு கேழ்வரகு மாவுல போய் இடியாப்பத்துக்கு அரிசி வந்து அரைச்சுருவாரு. மாத்தி மாத்தி அரைச்சுட்டு வந்துருவாரு. நான் போய் தான் நானும் தான் வருவேன் அப்படின்ற மாரி கூட போய் அரைச்சுட்டு வந்து வச்சுட்டேன். போட்டதெல்லாம் எடுத்துட்டு போனதெல்லாம் கரெக்ட்டு. ஆனா, பாத்திரம் தான் அந்த சத்து மாவு எடுத்துட்டு போனோம் இல்லையா? அது வந்து நெறையா வந்துருச்சு. அதுக்கப்புறம் தனியா ஒரு கவர்ல வந்து போட்டு குடுத்துட்டாங்க. அதுக்கு தான் பாத்திரம் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு போயிருக்கணும் போல இருக்கு. அப்பயும் நெனச்சேன் இந்த பாத்திரம் பத்தாதுன்னு. அதே மாரி பத்தாம வந்து போயிடுச்சு. அ அரைச்சுட்டுலாம் வந்தாச்சு. நாளைக்கு வந்து எப்படி வந்து இது போடணும் அப்படின்றத வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாரி. நல்லா வந்து அங்க அரைச்சு குடுத்தோனே அவ்ளோ சூடு. நல்லா வந்து வீட்டுக்கு வந்த உடனே நல்லா ஒரு தட்டுல கொட்டி கொஞ்சம் வந்து ஆற வச்சுட்டு மீதி டப்பாலாம் வந்து ஃபேன் போட்டு நல்லா வந்து ஆற வச்சுட்டேன். இன்னைக்கு சண்டே ரொம்ப பிஸியா இப்படிதான் போச்சு. இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.